டியூப்லைட்டை கனெக்ஷன் செய்தல். டியூப்லைட் கனெக்ஷன். டியூப்லைட்டை கனெக்ட் செய்யும் செயல்முறை மிகவும் எளிதானது. இதற்கு முதன்மையாக சோக், ஸ்டார்டர், டியூப்லைட் மற்றும் ஹோல்டர் ஆகியன தேவையாக உள்ளன. இந்த பாகங்கள் அனைத்தும் சீரிஸில் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளன. ஒரு டியூப்லைட்டை எவ்வாறு சரியாக கனெக்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம். படிநிலை 1. சோக் மற்றும் ஸ்டார்டர் ஹோல்டரை ஃபிட்டிங் செய்தல். முதலில் சோக்கை டியூப்லைட் ஸ்ட்ரிப்பில் அதன் டெர்மினல் பாக்ஸின் கனெக்ஷன் துளைகள் நேராக வருமாறு சரியான இடத்தில் வைத்து பொருத்துங்கள். பிறகு ஸ்க்ரூ டிரைவரின் உதவியால் அதன் ஸ்க்ரூக்களை நன்றாக டைட் செய்யவும். அதன் பின்னர் ஸ்ட்ரிப்பின் கீழ்ப்புறத்தில் ஸ்டார்டர் ஹோல்டரை சரியான இடத்தில் பொருத்துங்கள். படிநிலை 2. சரியான வயரிங் வரிசை. இப்போது சோக்கின் 2 டெர்மினல்களில் ஒன்றை சப்ளை டெர்மினல் பாக்ஸுடன் இணைக்கவும். சோக்கின் மற்றொரு டெர்மினலில் இருந்து வயரை எடுத்து முதல் 5 பின் ஹோல்டரின் டெர்மினல்களில் ஒன்றுடன் இணைக்கவும். 5 பின் ஹோல்டரின் மற்றொரு டெர்மினலில் இருந்து ஒரு வயரை எடுத்து ஸ்டார்டர் ஹோல்டரின் டெர்மினல்களில் ஒன்றுடன் இணைக்கவும். ஸ்டார்டர் ஹோல்டரின் மற்றொரு டெர்மினலில் இருந்து ஒரு வயரை எடுத்து இரண்டாவது 5 பின் ஹோல்டரின் டெர்மினல்களில் ஒன்றுடன் இணைக்கவும். இப்போது அதே 5 பின் ஹோல்டரின் மீதமுள்ள டெர்மினலில் இருந்து சப்ளையின் டெர்மினல் பாக்ஸில் உள்ள மற்றொரு டெர்மினலுடன் ஒரு வயரை இணைக்கவும். இறுதியாக ஃபேஸ் மற்றும் நியூட்ரல் வயர்களை சப்ளையின் டெர்மினல் பாக்ஸில் உள்ள சரியான டெர்மினல்களுடன் இணைக்கவும். படிநிலை 3. டியூப்லைட்டை ஃபிட்டிங் செய்தல் மற்றும் டெஸ்டிங் செய்தல். இப்போது ஸ்டார்டரை அதன் ஹோல்டரில் கவனமாக ஃபிட் செய்யவும். டியூப் ராடை 2 5 பின் ஹோல்டர்களிலும் சரியாக அமர்த்தி மெதுவாக சுழற்றி கிளிக் என்ற ஒலி கேட்கும் வரை பொருத்துங்கள். அதன் பிறகு சப்ளையை ஆன் செய்து டியூப்லைட் சரியாக எரிகிறதா என்பதை சோதித்து பாருங்கள். வயரிங் செய்யும் போது பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுவது மிகவும் அவசியம். பாதுகாப்பு ஸ்டாண்டர்ட்கள் ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி மட்டுமே 5 பின் ஹோல்டரில் உள்ள ஸ்லாட்களை சரி செய்ய வேண்டும். மாறாக உங்கள் கைகளை பயன்படுத்தினால் எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படலாம். வயரிங் செய்யும் போது இன்சுலேட்டிங் கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சப்ளை டெர்மினல் பாக்ஸில் உள்ள ஃபேஸ் மற்றும் நியூட்ரல் வயர்களை ஒரே டெர்மினலுடன் இணைக்க வேண்டாம். ஃபேஸ் வயர் டெர்மினல் பாக்ஸில் உள்ள ஃபேஸ் வயருக்கு எதிரில் இருக்க வேண்டும். அதே போல நியூட்ரல் வயர் டெர்மினல் பாக்ஸில் உள்ள நியூட்ரல் வயருக்கு எதிரில் இருக்க வேண்டும். இந்த வீடியோவில் இதுவரை நாம் கற்றுக்கொண்டதை சுருக்கமாக மதிப்பாய்வு செய்வோம். சுருக்கம். இந்த வீடியோவில் சோக், ஸ்டார்டர், 5 பின் ஹோல்டர் மற்றும் டியூப் ராட் ஆகியவற்றின் சரியான கனெக்ஷன் மற்றும் ஃபிட்டிங் செய்தல் உட்பட டியூப்லைட்டை கனெக்ட் செய்யும் செயல்முறையை நாம் அறிந்து கொண்டோம். சோக் மற்றும் ஸ்டார்டரை எவ்வாறு சரியாக ஃபிட் செய்வது என்பதையும் சரியான வயரிங் வரிசை என்ன என்பதையும் நாம் பார்த்தோம். 5 பின் ஹோல்டரில் டியூப் ராடை எவ்வாறு செட் செய்வது மற்றும் அதை எவ்வாறு டெஸ்ட் செய்வது என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். இறுதியாக எந்த ஒரு விபத்துகளையும் தவிர்க்க வயரிங் செய்யும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போது உங்களுக்கான ஒரு பணி. டியூப்லைட்டின் சரியான கனெக்ஷன் அதன் பாதுகாப்பான செயல்பாட்டிற்கு அவசியம். இந்த வீடியோவை பார்த்த பிறகு சரியான கனெக்ஷனை உங்களால் உருவாக்க முடியுமா?